வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு நான் முல்லைத்தீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வற்றாப்பள்ளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கேன். இந்த கேப்பா புலவு முல்லைத்தீவு, அதாவது புதுக்குடியிருப்பு போய் சேர இந்த பகுதி வர்றேன். மருதநில பகுதி. இந்த மருதநில பகுதி ஊடாக நான் வீட்டுக்கு போய் சேர போகிறேன். போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாம், எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்குது என்ற விஷயத்தையும் பார்த்து கொண்டு தான் போக போகிறேன். நீங்களும் வாங்க பார்க்கலாம். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதி வற்றாப்பளை ரோட், வற்றாப்பளை கண்ணகி அம்மன் வீதி, வாகிசன் வீதி என்று சொல்லப்படுகிறது. புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவர்களும் சரி, இந்த பகுதிகளில் முந்தி வசித்தவர்களுக்கும் சரி இந்த வீதி தெரிந்திருக்கும். வாகிசன் வீதி என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு கீழே கொங்கிரீட் பாதை, கொஞ்ச இடத்துக்கு கொங்கிரீட் பாதை போய் உள்ளது. கீழுக்கு மழைநீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் கொங்கிரீட் பாதை ஏன் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், மழை கூடுகின்ற காலத்தில் வீதியை மேவி இந்த மழைநீர் பாயும். அதனால் அரிப்பு ஏற்படாத வகையில் கொங்கிரீட் பாதத்தை இந்த பாலப்பகுதி நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வழியில் தான் இருக்குது. என்ன இந்த பெயர் தெரியலை. ஆனால் இந்த மருத நில பரப்பில் இந்த மருத நிலத்தை ஊடறுத்து பாயுது இந்த வாய்க்கால். இந்த மருத நிலத்தை ஊடறுத்து பாயுது. மழை நீர் வந்து கொண்டிருக்குது. மருத நிலத்தின் நடுவிலே மருத மரங்களின் வரிசை, அதுக்கு கீழே தான் இந்த வாய்க்கால் ஓடிட்டு இருக்குது. அதாவது காட்டாறு ஓடிட்டு இருக்குது. குளிர்மையாக இருக்குது இந்த பகுதி. இயற்கை வளம் நிறைந்த பகுதி. பிரம்மாண்டமான மருத மரங்களின் நிழலில் இந்த பகுதி அமைந்திருக்குது. சுற்றி வயல்கள் தான். இந்த பகுதியில் வயல்களை மேவிக்கொண்டு மழை வெள்ளம், அதாவது காட்டாறு பாய்ந்து வருகிற அழகை பாருங்கள். துள்ளியோடு மீன்கள் துள்ளி குறிக்கின்றன. அதிலே தூண்டில் போட்டும் சில இடங்களில் இந்த பகுதியில் அந்த பகுதி இளைஞர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அருகிலே இந்த பகுதி வயல் அவ்வளவும் அழிந்து விட்டது வெள்ளம் கூடினதால். அந்த இதில் காவல் கொட்டில் போட்டிருக்காங்க. வயலுக்கு காவல் இருப்பாங்க. இரவில் இந்த யானை போன்ற விலங்குகளிலிருந்து வயலை பாதுகாப்பதற்காக காவல் கொட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வயல்வெளி முழுதும் இந்த பகுதியில் வெள்ளக்காடாக தான் இருக்குது. இந்த பகுதியில் இதுதான் யானைக்கு போடப்படுகின்ற மின்சார வேலி என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து வயல்களுக்கும் சரி, குடிமனைகளுக்கும் சரி யானைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. யானைகள் செல்லும். அதனால் அதை தடுக்கிறதுக்காண்டி மின்சார வேலி போடப்பட்டிருக்குது. யானைகளுக்கான மின்சார வேலி போடப்பட்டிருக்கின்றது. முற்றிலும் இயற்கையாக இருக்கின்ற இந்த பகுதி பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகத்தான் இருக்குது. இரவில் வனவிலங்கு, அதாவது குறிப்பாக யானைன்ற ஆபத்து இந்த பகுதியில் இருந்து கொண்டே இருக்கு. இருமரங்கும் மருத நிலங்கள் இடையிடையே பனை மரங்களும் காட்டு மரங்களும் இடையிடையே இருக்கின்றன. இந்த பகுதியால் பயணிக்கும் போது மிகவும் ரம்மியமாகத்தான் இருக்கின்றது. பிரதான வீதியாக இருந்தாலும் இருமரங்கிலும் மருத நிலங்கள் தான் காணப்படுகின்றது. சரி, அடுத்தது புதுக்குடியிருப்பை நோக்கி போகின்றோம். தான் நாங்கள் வர்ற வழியில் புதுக்குடியிருப்பு நகரம் இதுதான். இதை தாண்டி தான் நாங்கள் அடுத்ததுக்கு சிவமடு பகுதியால் ஊடாக யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறோம். இது உடையார்கட்டு குளத்துக்கு போகிற இப்போ நாங்கள் உடையார்கட்டில் நிற்கிறோம். உடையார்கட்டு குளத்துக்கு போகிற பகுதி தான் இது. இருக்கா குளம், மழைக்காலம் மற்றபடியாக குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கா பார்த்துட்டு போகலாம். வாங்க குளத்தை நோக்கி போவோம். இந்த பகுதியில் இந்த அவசரம் என்று சொன்னால் வேகமாக செல்வதோ இல்லாட்டி வாகனங்கள் செல்வதோ மிகவும் கஷ்டமாக தான் இருக்கு சொன்னால் மோசமாக இருக்கிறது. இந்த பகுதி வீதிகள் அவ்வளோ மோசமாக, அதுக்கு மழை காலம் என்றால் சொல்ல தேவையில்லை, அவ்வளவு மோசமாக இருக்கும். அதை நாங்கள் இப்போ நேராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பைக்கு ஓடி போகவே இல்லாத அளவுக்கு பட் மோசமான வீதியாக தான் இந்த பகுதி வீதிகள் காணப்படுகின்றன. கொண்டிருக்கிற வழியில் ஒரு மருத மரம், இந்த வீதியை அருகிலே ஒரு மருத மரம்
குளத்திலே அடியிலே வந்து விநாயகர் எங்கே இருப்பார்னு சொன்னால் மரம் அரச மரங்களுக்குள்ளே இருப்பார். அதே மாதிரி இங்கும் வந்து ஒரு விநாயகர் ஆலயம் மரத்துக்குள்ளே இருக்கிறது. அமைதியான பிரதேசத்தில் அமர்ந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விநாயகர் உடையார்கட்டு குளத்துக்கு போகிறதுக்கு இடையில் வந்து ஒரு வீதியோரத்திலே இவர் அமர்ந்திருக்கிறார். மரத்துக்கு குளத்தை ஆண்டி கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இப்போ குளப்பாண்டில் வந்து ஏறி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இப்போ கனரக வாகனங்கள் எல்லாம் போய் வந்திருக்குது. பார்ப்போம், நாங்களும் ஒரு மேலே போய் பார்ப்போம். சரியான உயரம் அந்த பகுதி பார்த்துட்டு வாங்க. இதுதான் வந்து உடையார்கட்டு குளம். இது வரைக்கும் நாங்கள் இப்போ இந்த சேனலில் நாங்கள் பார்த்த 2 குளத்தை விட இது கொஞ்சம் நீர்நிலை அதிகமாக இருக்கிறது. அந்த தூரத்தில் வந்து மீன்பிடி, அதாவது தூண்டில் வலைகளை போட்டு மீன்பிடி நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரமாண்டமான குளங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அணைக்கட்டே ஒரு 2 வாகனங்கள் விழுத்தக்கூடிய அளவுக்கு மிகவும் பிரமாண்டமாக இருக்கும். அந்தளவுக்கு பலமான அணைக்கட்டுகள். எங்கள் பக்கம் காடு, இந்த காட்டுக்கு அந்த பகுதியில் வந்து மீண்டும் கிராமங்கள், அதுக்கு இந்த பகுதியில் வந்து குளத்துக்கு அந்த பகுதியில் வந்து பெருங்காடு. இப்படி மிக பலமான பகுதி. கட்டடியில் வந்து இது திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. மிகவும் காற்று, அங்கே தூர மழை வீழ்ச்சி மழை பெய்து கொண்டிருக்கு. அந்த குளத்தில் அந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்குது. இங்கால வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற கிராமத்து மக்கள். மிகவும் ரம்மியமான பிரதேசமாக தான் இருக்குது. அந்நிய பொறுத்தளவில் எல்லாமே கண்ணுக்கு இதமான குளிர்மையான பகுதி தான். பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அதுக்கு கேடு விலைக்கு வைக்காமல் எங்களோட வழியை பார்த்து போகிறது நல்லது. பகுதி மிகவும் காற்று, அங்கே தூர மழை வீழ்ச்சி மழை பெய்து கொண்டிருக்கு. அந்த குளத்தில் அந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்குது. இங்கால வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற கிராமத்து மக்கள். மிகவும் ரம்மியமான பிரதேசமாக தான் இருக்குது. இது வந்து நீர் திறந்து விடுற பகுதி, அதாவது நீர் மட்டம் பெருகிற பகுதி. இதுதான் இந்த பகுதி. மொத்தத்தில் மழை வீழ்ச்சி இல்லை, அவ்வளோதான். மழை வீழ்ச்சி இல்லை, நல்லா இருக்குது. அங்கே திருத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து மீன்பிடி தான் நடந்து மீன்பிடின்றது வந்து தூண்டில் போட்டு மீன்பிடியும், மற்றது அந்த சின்ன வல்லம் வைத்த மீன்பிடி தான் நடந்து கொண்டிருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. மழையும் பெய்யக்கூடிய ஒரு கட்டம் தெரிகிறது. அதனால் வந்து வேகமாக நாங்கள் வீட்டு செல்ல வேண்டியிருக்கு. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.